இன்றைக்கி ஸ்ரீவாஸ் விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாவை 24ஆம் பாசுரமும் அதுக்கப்புறம் என்னுடைய கோலம் தாங்க. என்னுடைய கோலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டக்கு கோலம் தான் போட்டிருக்கேன். இந்த கோலம் வந்து உங்களுக்கு 14 2 ரோ போடணும். அதுக்கப்புறம் நேர்புள்ளி 2ல் முடியணும். 14 12 10 8 6 4 2 2 சைட்லேயும் 2ல் முடியணும். ரொம்ப அழகாக வந்திருக்கு, க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ சீக்கிரமாகவே போட்டுடலாம், கலர் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ஈஸியான கோலம் தான் இது. அடுத்தது இன்றைய பாடலையும் நம்ம பார்த்துடலாம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று படை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றுன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இவ்வளோ அழகாக அந்த பாடலில் பாடியிருக்கா பாருங்கள். ஸோ இந்த பாடலை நம்ம டெய்லியே பாடலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்துவமான இந்த பாடல், அவ்வளோ அர்த்தமான இந்த பாடலை என்ன விளக்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாடலுடைய ஃபஸ்ட்டு வந்து அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சொல்லியிருக்கா இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையதை என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா, ராமா அவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. 3ஆவது வரியில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சக்கர வடிவில் வந்த சடகன் என்ற அசுரனனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கா. 4ஆவது வரியில் பார்த்தீங்கன்னா, கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விலாமர வடிவில் வந்த கபிதாசுரனின் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகின்றோம். பகைவர்கள் எவ்வளவு பலசாலியானாலும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயலுக்கும் பாடி உன் அருளை பெறுவதற்கு நாங்கள் நீராடி வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகின்றோம் அப்படின்ட்டு அழகாக அந்த பாடலில் சொல்லியிருக்கா. அப்படியே என் கோலத்தை முடித்து நான் பிரசாதமும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் பண்ணுறேன். இது ஏற்கனவே என் சேனலில் நிறைய வாட்டி போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, இருந்தாலும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் தாளிக்கிறதுக்கும் நான் வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, நெய், முந்திரி, கொஞ்சம் மிளகு, ஆல்ரெடி மிளகு பொடி வந்து நான் சாதத்தில் போட்டு வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் 2-3 மிளகு போட்டால் நல்லாயிருக்கும். முழு மிளகு. முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில். ஸோ இந்த பாடல் அவ்வளோ ரொம்ப முக்கியமான பாசுரமாங்க. இந்த பாடல் அவ்வளோ நல்ல விஷயம்லாம் இந்த பாடலில், ஒரே பாடலில் அவ்வளோ கிருஷ்ணரை பற்றின சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னெல்லாம் லீலைகள் பண்ணியிருக்காரு, எந்த அவதாரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு அழகாக இந்த பாடல் முழுவதுலேயும் ஆண்டாள் வந்து நாச்சியார் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா புரியும் இந்த பாடல். அவ்வளோ நல்ல அற்புதமான பாடல். இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமானது. தினமும் நம்ம பாராயணம் செய்யலாம். இந்த பாசுரத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா கண்ணனுடைய சக்தியெல்லாம், அவர் நிகழ்த்திய வீர செயல்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுண்டு இந்த காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து தைரியமாக இருக்கிறதுக்கு அந்த பாடல் ரொம்ப உதவும். பாருங்கள், எனக்கு வெண்பொங்கல் அப்படியே கோவிலில் கொடுக்குற மாதிரி எவ்வளோ தளர வந்திருக்கு. நிறைய நெய் குத்தி, அதுக்கப்புறம் முந்திரி, கருவேப்பிலை, இஞ்சி, கமன் ஒரு வாசனையான பிரசாதம் எனக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ சாதத்திலே உங்களுக்கு முடிஞ்சால் இந்த இஞ்சி துருவல், அதுக்கப்புறம் மிளகு பொடி, சீரகம், உப்பு, 2 ஸ்பூன் நெய், பெருங்காயம்லாம் போட்டிங்கன்னா சாதம் கொதிக்கும் போதே நல்லா வெந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ நம்ம திருப்பியும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுலேயே குழஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் மேலே நம்ம வேண்டிய டாப்பிங்ஸ், அதாவது இதெல்லாம் போடலாம். நம்ம வேண்டியது முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி சூப்பராக வந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப பெருமாள் கோவிலில் எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரியே இருந்தது எனக்கு ரொம்ப. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுறேன். கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸோ இன்றைய பாடல் எவ்வளோ அற்புதமாக இருந்ததில்ல, கேட்க கேட்க ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ அவ்வளோ அற்புதமான இந்த பாடலை நம்ம புரிஞ்சுண்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களும் நம்மளுடைய கண்ணனுடைய லீலைகள், அருள் எல்லாமே பெறலாம். நான் இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ நாளைக்கு வேறு லாக்டவுன் வந்துடுது. ஸோ அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கே கொடுத்துக்க வேண்டியது தான். பேக் ஆகிடுச்சு. ஒரு 4 பேர் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இன்றைய டே எனக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.